வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்மார்ட் மணி சீரிஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமருங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். லாஸ் பண்ணாமல் இங்கே ட்ரேடே பண்ண முடியாது. அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், சூதானமாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே சொல்கிற எல்லா விஷயங்களும் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவே. ஸோ உங்களுடைய ட்ரேடிங் டிசிஷன்ஸை நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை எப்போவுமே கன்சல்ட் பண்ணி எடுங்க. ஸோ இப்போ கமிங் பேக் டு த ஒரிஜினல் டாபிக்ங்க. இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 140 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா Nifty 50 கம்பெனிஸோட ஸ்டேட்டஸ். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. அங்கங்கே சில ரெட்டுகள் தட்டுப்படுதே ஒழிய ஓவரால் மார்க்கெட் சூப்பராக இருக்குது. அண்ட் இது Nifty 500ஓட இண்டெக்ஸ். இதுலேயும் பாருங்கள் கண்ணுக்கு அதிகமாக பச்சை மட்டும்தான் தெரியுது. அண்ட் இங்கே பாருங்கள் போஷ்லாம் வந்து ஒரு 4% ஏறி இருக்குது. ரிலையன்ஸ் முக்கியமாக எனக்கு ஒரு டாப் பர்ஃபார்மர் 2% ஏறி இருக்குது. டோரண்ட் ஃபார்மா ஒரு 4% ஏறி இருக்குது. அதானி இப்போ ஒரு 3% ஏறி இருக்குது. எல்என்டி 2% அழகாக சூப்பராக பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. நிறையா ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதான் இதில் வந்து நமக்கு தெரியுது. ஸோ இன்றைக்கி Nifty 50 சூப்பராக இருந்துச்சு, Nifty 500 சூப்பராக இருந்துச்சு. இது அப்படியே ப்ரீவியஸ் டேயோட கம்பேர் பண்ணி பாருங்களேன். நேற்று Nifty 50 படு மோசமாக இருந்துச்சு, Nifty 500 அதை விட மோசமாக இருந்துச்சு. ஸோ நேற்று வந்த ஃபாலுக்கான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மட்டுமே. இதை பார்த்து யாராவது புல்லிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு மார்க்கெட்டை புல்லிஷ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே போகுதா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ சாரி, இன்னும் அதுக்கான சைன்ஸ் வரல. இன்றைக்கி மார்க்கெட்டில் வரல, மேபி வரலாம். அது எப்படிங்கிறத பற்றி நம்ம அனலிசிஸ் பண்ணுவோம். ஸோ முதல்ல பாருங்கள், இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இதை வந்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம நேற்றே பார்த்துருந்தோம் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டியிலேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிற மாதிரியே இருக்குங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருந்தோம். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த 680 ரேஞ்சில் ஒரு நல்ல லிக்விடிட்டி இருந்துச்சுங்க. அந்த இடத்துல ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிருந்துச்சு. இன்றைக்கி கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுங்க. ஓப்பன் ஆகிட்டு கீழே ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மேலேயே வந்துச்சு. இது 1 ஹவர் டைம் ஃப்ரேமு. இது வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். அது வந்ததுக்கப்புறம் நல்லா கீழே வந்துச்சு. கீழே வந்துட்டு ஒரே ஏற்று தான். ஸோ ஃபேர் வேல்யூ கேப் இன்றைக்கி மார்னிங் வந்து வரவே இல்லை. ஈவன் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சிருந்தாலும் ஸ்மார்ட் மணி எப்போ வந்து ப்ரைஸை மேலே ஏற்றுனா ஃபேர் வேல்யூ கேப் வந்தால் தான் எடுக்கும். உடனே ரிவர்சல் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சவங்களாம் மேலே போகாது. அந்த விதத்தில் ஃபேர் வேல்யூ கேப் வராமல் மார்க்கெட் ரொம்ப நேரமாக கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் எப்போ ப்ரைஸ் ஃபேர் வேல்யூ கேப்பை போட்டுச்சோ அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் ரேலி தான். உங்களுக்கு ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே தான் போய் முடிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்கு கீழே வந்து 15 மினிட்ஸில் இந்த இடத்துல லிக்விடிட்டி இருந்துச்சு. ப்ரைஸ் அங்கே ஸ்வீப் படிச்சுட்டு மேலே போச்சு. இதே மாதிரி மேலே ஒரு லிக்விடிட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அது 24,889. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ப்ரைஸ் இதை டச் பண்ணாமல் உங்களுக்கு கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போது இன்றைக்கி 150 பாயிண்ட் மேலே போச்சு நம்ம பார்க்குறோம்ல, இது ஒரு அப் ட்ரெண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுவும் கன்சால்டேஷன் தான். எப்போ ப்ரைஸ் வந்து இந்த 24,889 உடச்சி ஃபர்தராக மேலே போதோ அப்போ தான் 15 மினிட்ஸில் புல்லிஷ் ஆகும். அண்ட் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக மார்க்கெட் மேலே ரேலி ஆகிற சைனே உங்களுக்கு கிடைக்கும் இன் 15 மினிட்ஸ். 1 ஹவர்லனா உங்களுக்கு புல்லிஷ் ஆகும்னா இன்னும் தொலைதூரங்கள் மார்க்கெட் மேலே போக வேண்டியிருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 24,889ங்கிறது ஒரு குரூஷியல் லெவலுங்க. இதை தொடாமையோ இதை தாண்டாமையோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பை வைக்க முடியாது. ஒன்றா ப்ரைஸ் இங்கேருந்து நீங்கள் போய் ரிவர்ஸ் ஆகணும், அப்படிலாம் அதை உடச்சிட்டு மேலே போகணும். எனக்கு என்னமோ இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும்னு எனக்கு தோணுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அதே மாதிரி சப்போஸ் கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இங்கே ஏகப்பட்ட அன்ஃபில்டு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எங்கேருந்து வேணாலுமே ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போதைக்கு ஒரு சரியான ஒரு பாயிண்ட் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ஒன்றா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டே ஹையான 24,889 தாண்டணும். அப்படி இல்லையா உங்களுக்கு கீழே வந்து எனக்கு ப்ரீவியஸ் டே லோ இருக்குது பார்த்தீங்களா, இதை தாண்டணும். இதை தாண்டாமல் மார்க்கெட்டில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு கிடையவே கிடையாது. உங்களுக்கு மார்க்கெட் கன்சாலிட் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேயில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சுட்டு ஃபேர் வேல்யூ கேப்பை போட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஒரு நல்ல புல்லிஷ் சைனாக தான் முடிஞ்சிருக்கு. பட் ஓவரால் ஸ்ட்ரக்சர், அதாவது இன்றைக்கி இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவ் ஓகே, பட் ஓவரால் ஸ்ட்ரக்சரை நம்ம மார்க்கெட் எப்பவுமே பார்க்கணுங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ் அப்படிங்கிறதே ரொம்பவே நம்மளுக்கு முக்கியங்க. நான் உங்களுக்கு வந்து அதை காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சுங்களா, மார்க்கெட் எப்படி ட்ரெண்ட் ஆகும் நம்ம பேசியிருக்கோம். 2 ஸ்டெப்பு கீழே வரணும், 1 ஸ்டெப்பு மேலே போகணும், திருப்பி 2 ஸ்டெப்பு கீழே போகணும், அப்புறம் 1 ஸ்டெப் மேலே 2 ஸ்டெப்பு கீழே, இந்த மாதிரி 2-1. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் தான், இது 1 இப்படி தான் வந்து போகணும். ஆனால் இங்கே அப்படி 2-1 தான் போச்சு. ஆனால் கிடையாது. இங்கே பாருங்கள் 2 கேண்டில் தான் ரீட்ரேஸ்மெண்ட். இதை நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் கணக்கில் வச்சிருக்க முடியாது. இங்கேயும் பாருங்கள், இங்கே ஒரு கேண்டில் தான் ரீட்ரேஸ்மெண்ட். இதை பெரிய ரீட்ரேஸ்மெண்ட் கணக்கில் வச்சுக்க முடியாது. அப்படியே இங்கே வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இது மட்டும் ஒரு 4 ஸ்டெப்பு, 2 சேர்த்து 4 ஸ்டெப்பாக கீழே விழுந்துருச்சு. ஒரு மொத்தமாக 5 ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போது 4 ஸ்டெப்பு கீழே விழுந்த மார்க்கெட்டு 2 ஸ்டெப்பு மேலே வரணும் பார்த்தீங்களா, அதில் ஒரு 1.5 ஸ்டெப்பு இப்போ மேலே வந்திருக்கு.
இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்டெப்பு தான். அப்போ எப்போ அது 2 ஸ்டெப் ஆகும் அப்படின்னா, நம்ம 889ன்னு ஒரு லெவல் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த லெவலு. ஸோ இந்த இடத்துக்கு போச்சுன்னா அந்த 2 ஸ்டெப்புங்கிறது கம்ப்ளீட் ஆயிரும். மேபி ரிவர்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் அந்த 2 ஸ்டெப்பையும் தாண்டி ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம் அப்படின்னு நினச்சதுன்னு வச்சுங்களேன், இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் போய் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை விட்டு போனால் இந்த ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்ட்டு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு மேலே ஏகப்பட்ட ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி புனிதமானதுன்னு ஃபர்தராக மார்க்கெட் மேலே போச்சுன்னா, இந்த நான் இருக்கேன்ல அப்படின்னு 1 ஹவர் இருக்க இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டி அப்படிங்கிறது வந்துடும். இந்த 25,250 ரேஞ்சில் ஒரு 1 ஹவர் இருக்க லிக்விடிட்டியுமே இருக்குது. இதுவும் ப்ரைஸை வந்து காலி பண்ணி கீழே ரிவர்சலாக போட்டு விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பையாஸ் பியரிஷாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து புல்லிஷ்னஸை நம்ம நம்பக்கூடாது. இன்றைக்கி வந்து புல்லிஷ்னஸுமே பாருங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் தான், அதுவும் உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரே ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை மட்டும்தான் டச் பண்ணிவிட்டு ப்ரைஸ் மேலே போயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஒரே ஒரு ஃபேர் வேல்யூ கேப், ஓகே இந்த இடத்துல 2 ஃபேர் வேல்யூ கேப் வந்து டச் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஏகப்பட்ட அன்ஃபில்டு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்குது. ஓகே ஸ்மார்ட் மணி உள்ளே வந்துருச்சுங்கிறது இங்கிருந்து தெரியுது. ஆனால் இந்த மூவ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மூவ் தான். எப்போ ஏன்னா ஃபேர் வேல்யூ கேப் வந்தாலே அதை வந்து டச் பண்ணிட்டு போனால் தான் ஸ்மார்ட் மணி கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ளாய் பண்ணுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் பயத்தில் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகுதுன்னு வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பண்ண ஷார்ட் கவரிங் மூவாக இருக்கலாம். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர புல்லிஷாக தான் இருக்கிறாங்க டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில். அதனால் அவங்க மேலே ஏற்றினாத கோட் இருக்கலாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது எனக்கு இன்றைக்கி நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனே அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. மார்க்கெட் இன்றைக்கி இவ்வளோ தூரம்லாம் மேலே போயிருக்கக்கூடாது, ஆனாலுமே போயிருக்கு. ஸோ எனக்கு என்னமோ இன்றைக்கி மார்க்கெட்டை மேலே ஏற்றினது ஸ்மார்ட் மணி மாதிரி தெரியலைங்க. அது வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பண்ண ஷார்ட் கவரிங்காக இருக்கலாம், ஆர் அவங்க மேலே ஏற்றினா ப்ரைஸ் ஆக்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஒரு குட்டியோண்டு நேற்று வந்த ஒரு பியரிஷான மூவுக்கு இன்றைக்கி ஒரு ஷார்ட் கவரிங் போட்டிருக்கே தானே ஒழிய பெரிய புல்லிஷ்னஸ்லாம் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஃபர்தராக சொல்கிறேன் நான், ஃபர்தர் ட்ரேடிங் செஷனில் சொல்கிறேன் நான். ஸோ முதல்ல வந்து இப்போதைக்கு முதல் ரெசிஸ்டன்ஸ் தான் 24,889 இருக்குது. அதைத்தான்னா இங்கே ஏகப்பட்ட ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்டு இது எல்லாமே எப்போ மாறும், நம்ம ஓகே இங்கேருந்து ஒரு நல்ல ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குடா அப்படி நம்ம எப்போ மாறணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சப்போஸ் ப்ரைஸ் வந்து இந்த 24,772 இதான் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமோட ட்ரா அண்ட் லிக்விடிட்டி. இந்த இடத்துக்கு வந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஓஹோ மேபி ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குடா அப்படிங்கிற வேறு நம்ம யோசிக்கலாம். அது வரைக்கும் அந்த நினைப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை தொடச்சி தூர வீசிடுங்க, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ நம்ம அப்படியே ஒன் டே டைம் ஃப்ரேமுக்கு வருவோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல இன்ட்ராடேயில் என்ன நினச்சுன்னு பார்த்தோம், புல்லிஷாக இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. 1 ஹவரில் பார்த்தா ஓஹோ மார்க்கெட் என்ன புல்லிஷாலாம் இல்லை போல் இருக்கு, ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை அப்படியே கொண்டு போய் நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஆஹா மார்க்கெட் பயங்கர புல்லிஷாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இவருங்க கீழேருந்து எவ்வளோ பெரிய ஒரு ரேலி மேலே வந்திருக்குன்னு பாருங்கள். இது ஃபுல் ரேலிக்கு இங்கே நடந்த மிகப்பெரிய ரேலிக்கு குட்டியோண்டு ரீட்ரேஸ்மெண்ட் தான் இது, ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லியோட ட்ரான் லிக்விடிட்டி எங்கே இருக்குது, 24,472 கிட்ட இருக்குது. முன்னாடி பார்த்தா அதே லெவல் தான். அப்போது இங்கே வந்தால் ஒன்று ப்ரைஸ் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கலாம் இது பிரேக் ஆச்சுன்னு வச்சுங்களேன். அடுத்து இந்த இடத்துல டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு முக்கியமான லிக்விடிட்டி இருக்குது 23,848. இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா சடன் ஃபால் தான். உங்களுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட்லாம் கொடுக்கும், இந்த மாதிரிலாம் வராது. சட்டுன்னு ஒரு 2-3 நாளில் கூட இந்த 23,848 போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே போச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். இது இங்கேருந்து சப்போஸ் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுவும் வந்து பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கலாம், அடுத்து இந்த வீக் இங்கே போயிடுவான் 23,200 லெவலுக்கு போயிடுவான். எனக்கு என்னமோ அவ்வளோ தூரம்லாம் போகிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மோஸ்ட் லைக்லி ஒரு 90% வந்து இந்த 24,472 ரிவர்ஸ் ஆயிரும். அது மிஸ் ஆச்சுன்னா 23,848 நம்ம அடுத்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க லிக்விடிட்டியாக இருக்குங்க. இதெல்லாம் யாருக்கு இருக்குது தெரியுமா, ஜெரம் பவுல்னு ஒருத்தர் இருக்கார். நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு வந்து ஃபெட் மீட்டிங்கில் பேச போகிறார், அவரு கையில் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு, ஃப்ரைடே அன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் விடித்த காலக்கெடுலாம் முடியுது. நான் 1 மாதம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் டேரிஃபுக்குன்னு சொல்லிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, காலக்கெடு முடியுது. அவர் ஏதாவது பெரிய குண்டை தூக்கிட்டு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே தாண்டி யூஎஸ் மார்க்கெட் ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் வந்து நின்றுட்டு இருக்கான். இப்போல்லாம் அவன் கீழே விழுந்தான்னு வச்சுக்கலாம், தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு வந்து கீழே விழுறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டில் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபர்தராக வரக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே யூஎஸ் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அவன் எப்படி பிஹேவ் பண்ணுறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் இங்கே பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே இவ்வளோ பெரிய ரேலி வந்ததுக்கு இந்த கன்சால்டேஷன் இஸ் அ ஹெல்தி கன்சால்டேஷன். எய்தர் மார்க்கெட் 24,472 ஒரு ஒஸ்ட் கேஸில் 23,848 ரிவர்ஸ் ஆகிவிடும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் இப்போலாம் சொல்ல முடியாதுங்க, அங்கே போய் ரிவர்ஸ் ஆனால் தான் நமக்கு தெரியும், அது வரைக்கும் நமக்கே தெரியாது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொன்னீங்க.
இதை சாட்டில் சொல்லுங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் நான் இங்கே சாட்டையே தான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு வழி இல்லைங்க, இந்த மாதிரி தான் என்னால் கன்வே பண்ண வேண்டியிருக்கு. இதுவுமே எனக்கு சரியா இல்லை, சாட்டை காட்டலாமான்னு கூட எனக்கு தெரில. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் எது கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுதோ அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது புரியுதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லை இதை தாண்டியுமே ஃபர்தராக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஆனால் என்னால் ஸ்க்ரீன்ஷாட்டில் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏதாவது உங்களுக்கு டிப் இருந்தால் கொடுங்க, நான் ஃபர்தராக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒரு சேனல் இருக்குது, பேக்கப் சேனல் இருக்குது. அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயுமே நான் வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பாக போடுவேன். கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ரேடராக உங்களை மாற்றுறதுக்காக ஒரு ரெக்கார்டு வீடியோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். என்னோட 1-on-1 மென்டார்ஷிப்புமே உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து இந்த உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அசைன்மெண்ட்டில் நீங்கள் பண்ண விஷயங்களுமே நான் வந்து கரெக்ட் பண்ணுவேன். அண்ட் மெயின் ஃபோக்கஸ் வந்து என்னோட எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் இண்டிபெண்ட்டாக மார்க்கெட்டை பார்த்து அனலைஸ் பண்ணி கரெக்டாக என்ட்ரி எக்ஸிட் எடுக்கிற மாதிரி தான் இந்த கோர்ஸே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமே நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்டட்னா என்னோட ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், வாரத்துக்கு 3 டைம் அதை பண்ண முடியும். அதுவுமே பண்ணுங்கள். அது நம்ம சேனலுக்கு இன்னும் ரீச்சை கொண்டு வந்து நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. நன்றி, வணக்கம்.